ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அன்பான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் நடித்து இயக்குன படையாண்ட மாவீரா ஓடிடி தளத்தில் அமேசான் பிரைமில் ரெண்டல் அந்த தளத்தில் வந்திருக்கு. அதாவது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு சந்தனக்காடு, ஒரு நிலமும் வளமும் திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு வரலாறு படையாண்ட மாவீரா. அரியலூருங்கிற அந்த சிமெண்டாலை, அந்த கூட்டங்கள் எங்களுடைய மண்ணை சூறையாடி அந்த அரியலூர் மாவட்டத்தையே நீர்மூலமாக்கிருச்சு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அந்த நிலக்கரி யமன் அந்த கடலூர் மாவட்டத்தையே இன்னைக்கு ஏறக்குறைய அது பாலைவனத்துக்கு சமமான ஒரு மண். சுற்றி இருக்கிற 6-7 மாவட்டங்கள் நிலத்தடி நீர் போயிடுச்சு. இந்த அரியலூர் சிமெண்டாலைகளை எதிர்த்தும் அந்த நெய்வேலி நிலக்கரி யமன ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன் அது பரவ நினைச்சதை தடுத்தும் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு காவல் அரணாக, ஒரு மாவீரனாக நின்று காடுவெட்டி குரு அவர்கள் காப்பாத்தின, பாதுகாக்க அவர் சமரசமற்ற முறையில் நின்ன அந்த ஒரு பெரும் வரலாறு தான் படையாண்ட மாவீரா. இந்த படைப்புல இது ஒரு பெரும் பொருட்செலவில் உருவான ஒரு படைப்பு. என்னுடைய நண்பன் சமுத்திரக்கனி, சரண்யா பொன்வண்ணன் அவர்கள், ஆடுகளம் நரேன் அவர்கள், மன்சூர் அலிகான், ரெடின் கிங்ஸ்லி, நாயகியாக புஜிதா, மதுசூதன ராவ், பாகுபலி வில்லன் பிரபாகர், ஐயா இளவரசு, ஐயா ஏஎல் அழகப்பன், என்னுடைய மகன் ஒரு இளம் நாயகனாக தமிழ் கௌதமன், இப்படி எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் இந்த படைப்பில் நடிப்பு கலைஞர்களாக பங்கெடுத்திருக்காங்க. பேரன்பிற்குரிய சகோதரர் 2 முறை தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசை, புஷ்பா 2க்கு பின்னணி இசையமைச்ச சாம் சிஎஸ் உடைய பின்னணி, 6-7 முறை தேசிய விருது வாங்கின ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அந்த நெருப்பான தகிப்பான வரிகள், இப்படி எண்ணற்ற கலைஞர்கள், தம்பி பாலமுரளி அவர்களுடைய வசனம், இப்படி பெரும் பெரும் கலைஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த படையாண்ட மாவீராவை ஒரு பெரிய ஒரு நெருப்பு சிற்பத்தை செதுக்கி உருவாக்கின படைப்பு இந்த படைப்பு. இந்த படைப்பை நான் சந்தனக்காடு எடுத்தேன், முந்திரிக்காட்டு வரலாறு, இது திரைப்படங்கள் எடுத்தேன், தொடர்கள் எடுத்தேன். இது நாள் வரைக்கும் பட்ட வலிகளும் ரணங்களும் இந்த ஒரு படைப்பு என்னை அவ்வளோ பெரிய காயத்தை, பெருவழிகளை கொடுத்தது. ஆனாலும் கூட சமரசமற்ற முறையில் இந்த படைப்பில் என்னென்னலாம் சொல்லணுமோ இந்த மண்ணுக்கும் இனத்துக்குமான ஒரு தலைநிமிர்வை, எதிர்கால தலைமுறைகளை உருவாக்க, அல்லது இந்த மண் மேலே இனத்தின் மேலே ஒரு பெரும் பற்று கொண்ட ஒரு உணர்ச்சி பெருக்கான படைப்பாக உருவாக்கணும்னு நான் என்னென்னலாம் நினைச்சனோ அதையெல்லாம் நான் கொண்டுட்டு வந்துட்டேன். அதாவது படம் தொடங்கி வெளியீடு வரைக்கும் நடந்த தடைகளும் சிக்கல்களும் துரோகங்களும் சூழ்ச்சிகளும் எண்ணில் நடக்காது. அதுக்கப்புறம் அது திரையில கொண்டுட்டு வரும்போது நடந்ததெல்லாம் படுபயங்கரமானது. திரைக்கு அப்புறம் இப்ப ஓடிடி தளத்துக்கு கொண்டு வரதும் இந்த நிலைங்கிறதும் சாதாரணமானது இல்லை. ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒரு வீரியமான விதை பாறையிலையும் முளைக்கும் அப்படிங்கிறது போல இன்னைக்கு இந்த படைப்பு உங்க பார்வைக்கு வந்திருக்கு. நான் போராடினேன், கஷ்டப்பட்டேன், என் மேல பரிதாபப்பட்டு இந்த படைப்பை பாருங்கள்லாம் ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன். அது அந்த படைப்புக்கான தரமும் வீரியமும் அதுக்கான வலிமையும் இருக்குன்னா அது எப்படியும் அது அது அதனுடைய இடத்தை அது எடுத்துக்கும். அதாவது இந்த மண்ணை காக்க நின்ன ஒரு பெரும் போராட்டம், சமரசமற்று நின்ன ஒரு மாவீரனுடைய வரலாறு. இது தமிழர் குடிகள் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு ஒரு காப்பரனா நிற்கிற யாரெல்லாம் எந்தெந்த மொழிக்காரர்களோ இனத்துக்காரர்களோ இப்படி ஒருத்தன் என் மண்ணுக்கு வேணும், இப்படி ஒருத்தன் நின்னானா, இது சாத்தியமா, இது உண்மையா ஆய்வு பண்ணிக்கலாம். அதையெல்லாம் தாண்டி
இந்த மண்ணுக்கான ஒரு பேராயுதமாக இந்த படைப்பு வந்திருக்கு. காலத்துக்கும் இது காவியம்ங்கிறத இந்த படைப்பை பார்த்து அவர்கள் உணர்வார்கள். தன்னுடைய தலைமுறைகளுக்கு எப்படி என் மகிழ்ச்சியை, அன்பும் பாசமும் உறவும் பாரு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லி என் படைப்பை போட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வளர்த்தெடுத்தாங்களோ, அதுபோல இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிற ஒரு படைப்பாக இந்த படையாண்ட மாவீரா வரும். விமர்சனம் என்ன வேணாலும் வைங்க. ஏற்கனவே படம் பார்க்காமலே வச்ச கூட்டம், ஒரு அறிவீனமான ஒரு ஒரு குழு மறுபடியும் வைக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்க நெஞ்சுரத்தோட, உங்க கண்ணிலும் உங்களுடைய இதயத்திலும் ஈரம் அதன் பிறகும் சுரக்கவில்லைன்னா நீங்க விமர்சனம் செய்யுங்க. ஆக இது ஒரு பெரும் காவியம், ஒரு பேராயுதம், படையாண்ட மாவீரா. பாருங்க. அடுத்தது சந்தனக்காடு, முந்திரிக்காடு, என்னுடைய இலக்கு வன்னிக்காடு, என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகளோட உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.